நான் தினந்தோறும் காலையில் பிரம் முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை செய்கிறேன். ராகு கால நேரத்தில் துர்க்கை வழிபாடு செய்கிறேன். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறேன். ஏகாதசி விரதம் இருக்கிறேன். கார்த்திகை விரதம் இருக்கிறேன். முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறேன். செவ்வாய் ஹோரை நேரம், சுக்கிர ஹோரை நேரம்னு ஒவ்வொரு நேரமும் திதியும் ஓரையும் அறிஞ்சு தான் வழிபாடு செய்கிறேன். எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா முதல்ல அதற்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே காலம் நமக்கு சரியாக அமையணும். நாம் செய்யக்கூடிய வழிபாடு அப்போ விட்டுற வேண்டியதானே, காலம்தான் சரியாக வரும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த பதில் உங்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கடையில் போய் உங்களால் அரிசி வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கி விதைச்சி இன்றைக்கி சாப்பிடணும் அப்படின்னா அது முடியாது இல்லையா? இன்றைக்கி விதைச்சி அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றி அது வளர்ந்து அது அறுவடையாகி அதை காய வச்சு வேக வச்சு அதன் பிறகு அதை அரிசியாக்கி திருப்பி அதை வேக வச்சு அதன் பிறகு தான் சாப்பிட முடியும். அப்போ இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இன்றைக்கி எனக்கு நடக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக காலமும் கர்மாவும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் நடக்கும். அப்போ நான் செய்யாமலே விட்டுறட்டுமா அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதையும் உங்களது பாவத்தையும் கண்டிப்பாக நீக்கும். உங்கள் அடுத்த தலைமுறை, அதாவது உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை செல்வச் செழிப்போட சந்தோஷமாக வச்சுருக்கும். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயத்த சொல்லிடுறேன். எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்போ வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே முதல்ல பணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பரிகாரத்தை தான் சுற்றி தேடுவோம். அதற்கான ஒரு சிறப்பான பரிகாரம்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை. இது இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டுமல்ல, நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமையிலனாலும் செய்யலாம். மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நாளைய தினம் தேய்பிரை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை, அடுத்தது வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை, அதில் 2வது அமாவாசை வருது. இந்த நாட்களில் நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, வெள்ளிக்கிழமையில் பொதுவாக நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம், நிலைவாசல் சுத்தம் பண்ணுவோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வோம் இல்லையா? அதோட உங்கள் பூக்காட்ட சொல்லுவீங்க அல்லது உங்கள் வீட்டு செடியில் இருந்தது அப்படின்னா மருதாணி பூக்கள், மருதாணி செடியில் ஒரு பூ இருக்கும். அதோடைய வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பூக்கள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் அப்படியே மெய்மறந்து குடியிருந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பூவை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜையில் வீட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பதிவுக்கு கீழே நான் ஒரு 11 மகாலட்சுமி மந்திரம் சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்தை சொல்லி மருதாணி பூவை சமர்ப்பணம் பண்ணுங்க. பாலையும் கல்கண்டையும் மட்டும் பிரசாதமாக வச்சு எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி மருதாணி பூவினை சாற்றி இந்த 11 வரியை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மருதாணி பூவை எடுத்து பெண்கள் தலையில் வச்சுக்கலாம், ஆண்கள் தலையினை கடியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். மருதாணி பூ மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், அதனால் தவறாமல் செய்யுங்க. அதுவும் நீங்கள் தொடர்ந்து அடிக்கடி வெள்ளிக்கிழமையிலையும் பௌர்ணமியிலையும் மருதாணி பூ பரிகாரம் செஞ்சீங்கன்னா பெரும் செல்வந்தராகும் யோகம் கூட உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லப்படுது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.